கேப்டன் வாங்க அப்படியே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கேப்டன் நில்லுங்க. ஃபீல்டர்ஸ் உள்ள போங்களா. குமரேசன் மேனேஜர் மேட்ச் இந்த மேட்ச்ல வாங்கியிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? உங்க வீட்டில் யாராவது இப்போ இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்களா? என்ன சொல்ல போறீங்க உங்க வீட்டுக்கு, உங்களோட ஊரை சேர்ந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? கேப்டன் வாங்க. சரி, கிரிக்கெட் இன்னைக்கு நடந்த கிரிக்கெட்டை பத்தி சொல்லுங்க. உங்களோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? யாராவது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அடுத்த மேட்சுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போறீங்களா? கம்மியான ஸ்கோர்ல சேஸ் பண்ணி 2 ஓவர் முடிச்சோம். அப்புறம் மேன் ஆஃப் நல்லா ஆடினாரு. அடுத்த மேட்ச் இன்னும் பெட்டரா ஸ்கோர் ஓப்பனிங் பேட்டிங் நல்லா அதிகமாக ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த மேட்ச்ல நல்லா பேட்டிங் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மறுபடியும் வெற்றி பெறணும். அடுத்த மேட்ச்ல கேப்டன் தயவு செய்து நல்லா போல்டா பேசுங்க. ஓகேங்களா? நீங்க போல்டா பேசுனீங்கன்னா தான் போல்டா முடிவு எடுக்க முடியும். உங்க டீம் கிட்ட துணிச்சலா ஓவரை மாத்தி கொடுக்கலாம், துணிச்சலா ஃபீல்டிங் செட் பண்ணலாம். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா கேப்டன் எல்லா வகையிலும் போல்டா இருந்தாதான் டீமை வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியும். இப்பவும் சொல்றேன், உங்களால இந்த டீம் அந்த டீமால தான் இப்ப நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க போல்டா இருந்தீங்கன்னா இன்னும் பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஏன்னா தைரியம் கிடைக்கும். கேப்டன்ஸுக்கு வெற்றிய தோல்வியோ கேப்டனோட தைரியம் தான் ஒரு டீமை வந்து வழி நடத்தல ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க பேசுறதுல வச்சு சொல்றேன், நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் போல்டா முடிவு எடுங்க, போல்டா இருங்க. நிச்சயமா நீங்க வந்து குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வருவீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஃபீல்டர்ஸ் உள்ள போலாம். உள்ள போயிட்டு உங்களோட பேட்ஸ்மேன் டீம் உள்ள வாங்க. அரவிந்த் வேகமா கொடு.
அன்பிரடிக்டபிள் 11 முட்டுக்காடு ஸ்பீட் பாய்ஸ் காயார் குளத்தூர். அவங்களோட டீமோட டிஸ்பிளே தான் போயிட்டு இருக்கு. அவங்களோட டீம் டீடைல்ஸ். ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு இந்த மேட்ச்ல. அன்பிரடிக்டபிள் 11 13 ரன் விக்கெட் இழப்பின்றி ஒரு ஓவர் முடியல. ஸோ ரெண்டாவது ஓவர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்பீட் பாய்ஸ் வெர்சஸ் அன்பிரடிக்டபிள் 11. ஸ்கோர் கார்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சூப்பரா போட்டாருங்க அந்த பால். டாட் பால். கையை காட்டி குறி பார்த்து போட்டாருங்க போலரு. சூப்பரான போடுறாரு. நல்ல ஃபாஸ்ட். பேட்டை எடுக்கிறதுக்குள்ள பால் கீப்பர் கையில இருக்கு.
போட்ட ஸ்பீடுக்கு எடுத்தாருங்க பேட்ட. 6. இன்னொரு ஃபுல் டாஸ்க். அவர் போட்ட வேகத்தை விட 2 மடங்கு வேகத்துல இன்னொரு 6. இரண்டாவது 6 இந்த ஓவர்ல. அகைன் ஒரு பெரிய ஷாட் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டருங்க. ஒரு மிஸ் ஃபீல்ட்ல ஓடுவாங்களா? ஓடிட்டாரு. தப்பான எண்ட்ல த்ரோ அடிச்சிருக்காருங்க. இந்த எண்ட்ல அடிச்சிருக்கலாம். சோ பவுலர் அதா கேக்குறாரு, இந்த எண்ட்ல அடிச்சிருக்கலாம்பா. ஸ்கோர் கார்டு உங்களுக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நீங்க லைவ்ல இந்த மேட்சை பார்க்கலாம். இடையே கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொன்னா 1000 ரூபாய் உடனடியாக அனுப்பப்படும். மேல போயிருக்கு, கீப்பர் ஓடுறாரு, ஃபீல்டர் எஸ் சூப்பருங்க, விக்கெட் விழுந்திருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஷாட்டுங்க. கேட்ச் கேட்ச் கேட்ச்னு கத்துறாங்க. கேட்சையும் விட்டாரு, 6 ரன்னும் கொடுத்துட்டாரு. 6. அகைன் ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சிங்க, பட் இட்ஸ் a white ball. ஸ்பீட் பாய்ஸ் கயார் கொளத்தூர்ல இருந்து ஆடிட்டு இருக்காங்க. 29 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் தான் விட்டுருக்காங்க. மூணாவது ஓவர் 36 அடிச்சிருக்காங்க. மூணாவது ஓவர் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் பேக்ங்க, என்ன மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் கேட்ச் தான் சொல்லணும். நல்ல கேட்ச் பை த bowler.
நல்ல ஷாட்டுங்க. அடிக்காத. அவுட்டா அம்பையர், அவுட்டா அம்பையர். அம்பையர் டக்குனு டப்பா போட்டு காட்டியிருக்காரு. ஸோ ரீப்ளே இங்கே நாங்க பார்த்து தேர்ட் அம்பையர் சொல்லுவாரு. ஸோ தேர்ட் அம்பையர் வந்திருக்காரு இங்க ஸ்க்ரீன் முன்னாடி. டீம் பிளேயர்ஸ் யாரும் வர வேணாம், பிளேயர்ஸ் யாரும் வராதிங்க. பிளேயர்ஸ் சார் உங்களை தான் சார், பிளேயர்ஸ் யாரும் வராதிங்க. ஒன்லி அம்பையர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமர்ஸ், வேற யாரும் அங்கே அலௌட் இல்லை. அவங்க பார்த்துட்டு டிசிஷன் சொல்லுவாங்க. வெயிட்டிஸ் அம்பையர் பார்த்துட்டீங்களா? என்னாச்சு? அவுட்டா? அவுட்டா? அவுட். எஸ் அவுட்டுங்க, ரன் அவுட். இன்னொரு விக்கெட் இந்த ஓவர்ல. So score இப்ப 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்பீட் பாய்ஸ் 36க்கு 3. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் பேட் பாய்ஸ் கரிக்காட்டு குப்பம் வர்சஸ் பைரட்ஸ் 11 திருநிலை. இன்னொரு டாட் பால் அண்ட் ஒரு பக்காவான ஸ்பாட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு நம்ம டிஜே பக்கத்துலேயே. ஸோ இப்போ இனிமே அட்டகாசமான சாங்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இப்போ ஸ்பீட் பாய்ஸ் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 38க்கு 3ல இருக்காங்க. ஸோ 4வது ஓவர் இன் ப்ராக்ரஸ். எல்லாம் அப்படிதான் டிஜே. ஸோ 38க்கு 3 ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு டிஃபெண்டிங்கான ஸ்கோர்னு சொல்லலாம். ஏன்னா வெளியே ஒரு ஓவர் வேற இருக்குங்க. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டுங்க, ரன்னா நல்லா பேக்கப் பண்றாங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் டீமா இருக்காங்க இவங்க. ஸோ முன்னாடி பாத்தீங்க, முன்னாடி போட்ட ஓவர்ல ஒரு காட்டன் போல்ட் எடுத்தாரு. எல்லா ஃபீல்டர்ஸும் அந்த டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அலர்ட்டா இருக்காங்க. வைட் டைரக்ட் ஹிட்டுக்கான ட்ரைங்க. வைட் பால் கொடுத்திருக்காரு. பெரிய ஷாட்டுங்க, கேப்ல ஆடி இருக்காரு. 4 or 6 பெரிய ஷாட்கான ட்ரைங்க, பால் போகவே இல்லை. யாருங்க ஒரு பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணாரு. பேட் பாய்ஸ் முட்டுக்காடு டீம். ஃபீல்டர் பேரு எங்க? அவங்க டீம்ல இருந்து யாரும் இல்லையா? ஃபீல்டிங் டீம்ல இருந்து யாரும் இல்லையா? ஃபீல்டிங் டீம்ல இருந்து யாரும் இல்லையாங்க? டேய் தம்பி, ஏன்டா ஒளிஞ்சிட்டு இருக்க? என்னடா அவர் பேரு? சரி விடு, நீ தூங்குறேன்னு நினைக்கிறேன். சோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்பீட் பாய்ஸ் காயார் கொளத்தூர்ல இருந்து ஆடிட்டு இருக்காங்க. 47 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழப்பிருக்கு.
ஸோ ஃபைனல் ஓவர், லாஸ்ட் ஓவர் போட வர்றது அன்பிரடிக்டபிள் 11s. கரிகாட்டு குப்பம் பெரிய ஷாட்டுங்க. கண்டிப்பா இது 6 தான். 6 எஸ் 6 சூப்பர் ஷாட்டுங்க. ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. கேப்ல ஆடி இருக்காரா? எஸ், கேப்ல ஆடி இருக்காரு. 4 ரன்ஸ். ஐயோ 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 அப்பா, எவ்வளவு பெரிய ஆறுப்பா, மிகப்பெரிய ஆறு. ஆறு 4 6, இன்னொரு 6 4. கேட்சா கேட்சா, யாரோட கேட்ச்? 2 பேரு 4 பேரு, யாருமே பிடிக்கல. என்னங்க நீங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது 64 ரன் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸ்பீட் பாய்ஸ் ஸ்பீடா ரன் ஏத்திட்டே போறாங்க. கண்டிப்பா 7 பால்ல 24 அடிச்ச லோகேஷ் நான் ஸ்ட்ரைக்கர் போயிட்டாரு. 13 பால்ல 24 அடிச்சிட்டு இருக்காரு சஞ்சய் ஆன் ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்டுங்க. கீப்பர் யார் கேட்ச்? சூப்பருங்க. நல்ல ஒரு ரெக்கவரி போலர். ஒரு 2 பாலுக்கு 1 ரன் 6 4 6 கொடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு, நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபைனல் பால், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் பால் வந்துட்டு இருக்கு. 65 அடிச்சிருக்காங்க. ஒரு 6 போனா 71 வரும். 6 பாக்குறோமா? இல்லங்க, 6 இல்ல, பட் 4 போயிட்டே இருக்கு. எஸ், 69 ரன், 70 ரன் அடிச்சா வின். 70 runs to win. அன்பிரடிக்டபிள் 11s. 70 ரன் அடிக்கணுங்க 5 ஓவர்ல. சோ குயிக்கா ரெடி ஆயிட்டு ஓபனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் வந்துருங்க. டிஜே
செக் டிஜே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள போயிடலாம். அன்பிரடிக்டபிள் 11s உடைய பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள வந்துருங்க குயிக்கா. எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. ஸ்பீட் பாய்ஸ் காயர் கொளத்தூர் 69 ரன் அடிச்சிருக்காங்க. அடிச்சு போட்டு அப்படியே ஓரமா வச்சிருக்காங்க. முடிஞ்சா எடுத்து பார் அப்படின்ற மாதிரி. அண்ட் அன்பிரடிக்டபிள் 11s 70 ரன் அடிச்சா வேணு 5 ஓவர்ல. பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடலாம்பா. எஸ் தேங்க்யூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் அப்படியே ஓடி போங்க பார்க்கலாம். ஆடாடாடாடா என்ன அழகா ஓடுறாங்க பா ரெண்டு பேரும். கேமராமேன் அப்படியே ஜூம் பண்ணுப்பா. எஸ் இன்னும் வேகமா வேகமா ஓடுங்க. கமான் ஒரு ஃபயரே இல்லையே. ஓகே டன் 70 ரன்ஸ் அடிக்கணுங்க. பாயிண்ட் மேல ஆடி இருக்காருங்க கேப்ல. சோ முதல் ரன் ஃபார் அன்பிரடிக்டபிள் 11ஸ்க்கு. சோ ஸ்டீவ் சரண், ஸ்டீவ் ஸ்மித் ஃபேனா இருப்பார் போல இருக்கு. ஸ்டீவ் சரண் அண்ட் நவீன் உள்ள ஆடுறாங்க அன்பிரடிக்டபிள் 11ஸ்க்கு. மாவீரன் பால வச்சிருக்காரு. ரிவர்ஸ் ஹிட் பேட்ல பட்டிருக்கா. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அம்பையர் என்னாச்சு? எதுவும் இல்லையா? ஓகே எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் பால் போடுப்பா. சோ 26 பால்ல 69 ரன் அடிக்கணும். ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. வைட் பால் வைட். நல்ல ஷாட்டுங்க. சரியான ஹைட். அங்கடான்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ ஸ்டெம்ப்ல தாங்க அடிச்சிருக்காரு. பரவாயில்ல விடுங்க. நல்ல ஃபீல்டிங் தான். பட் இருந்தாலும் கேட்சுக்கு வந்திருக்கலாம். ரொம்ப ஹைட், நிறைய டைம் இருந்தது. இன்னொரு வைடா. ஆமாங்க. மறுபடியும் ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. சூப்பர் ஹைட்டுங்க. அதே ஃபீல்டர் திரும்ப ஓடி வரார். விட்டுட்டாருங்க கேட்ச. த்ரோ மட்டும் பக்காவா அடிக்கிறாருங்க. சோ ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சா? எஸ் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. அன்பிரடிக்டபிள் 11s 6 ரன்னுக்கு விக்கெட் இழப்பின்றி. டிஜே
போடுறா டட்டட்டா. ஒரு ஓவருக்கு 6 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஒரு ஓவருக்கு 10-12 ரன் அடிக்கணும் அப்படின்ற நிலைமையில 6 ரன் தான் போயிருக்கு. இப்ப 24 பால்ல 64 ரன் அடிக்கணுங்க. பெரிய ஷாட்டுங்க, என் கிட்ட தான் வருதா? எஸ், என்ன தாண்டி போயிருச்சு. 6. மறுபடியும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. நல்லா கனெக்ட் பண்றாருங்க பால். லாங் ஹேண்டில் சொல்லுவாங்க, லாங் ஹேண்டில் யூஸ் பண்றாரு. பெருசா குனிய மாட்டேங்கிறாரு. வைடு, இன்னொரு வைடு. நவீன் 6 balls 9 runs. சூப்பர் ஷாட்டுங்க. தனியா செலுத்திட்டு இருக்காரு இங்க. 6-6-6ன்னு. நல்லா போடுறாருங்க. சோ ஒரு 6 ஒரு டாட் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. எஸ், 6. இன்னொரு 6. இன்னொரு 6 சொன்னோனே சாங் போடணும். டிஜே கமான். டிஜே சாப்பிடலையா? ரொம்ப நேரமா ஏதோ பட்டன்லாம் தேடிட்டு இருக்காரு. போஸ்ட்ல வெயிட் பண்ணிருக்காங்க பா சேர் கேர்ள்ஸ்லாம். பாட்டு போடுப்பா. அவங்களும் ஏதாவது போட மாட்டியான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி போடுவான், நம்மளும் திரும்பி ஆடுவோம் அப்படின்னு. சரி அப்படியே நில்லுங்க சாயந்தரம் வரைக்கும். சோ நெக்ஸ்ட் பால். அவர் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காருங்க, என்ன பண்றது? கண்டுபிடிச்சு அப்புறமா பாட்டு போடுவாரு. சோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. அன்பிரெடிக்டபிள் 11s 25க்கு வித்அவுட் லாஸ் ஆஃப் a wicket. ஒரு நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம். 2 ஓவர்ஸ்க்கு 25 ரன்ஸ். இன்னொரு 3 ஓவர் இருக்கு. சூப்பர் ஷாட்டுங்க. கேட்சுக்கு வரணுங்க, கேட்சுக்கே வரல. சோ இந்த மாதிரி ரன்னை வேகமா அடிச்சிட்டு இருக்கப்ப அந்த கேட்ச் எல்லாம் எடுத்தே ஆகணும் ஃபீல்டர்ஸ். ஓகே, வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாப்ல. ரெடியா இருந்துக்கோங்க. இல்ல இல்ல இப்ப இல்ல, இப்ப இல்ல, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க. அப்பீல் கேக்குறாங்க. பேட்ல பட்டிருக்கா? இல்ல இல்ல, பேட்ல படல. நவீன் அண்ட் ஸ்டீவ் சரண் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. நவீன் 10 பால் 21 ரன். ஸ்ட்ரைக் ரேட் 200ல ஆடிட்டு இருக்காருங்க. ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு அம்பையர். ஐயோ, ஏதோ புல்லட்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி லைட்டா தலைய மட்டும் நகர்த்துறாரு. எம்ஜிஆர் மாதிரி தொப்பிலாம் போட்டு கலரா இருக்காரு. கச கட கட கடன்னு சும்மா தக 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 மின்றாப்ல. நல்ல பாலுங்க. ஒரு யாக்கர்க்கான முயற்சி. நல்லா போடுறாருங்க. சோ பின்னாடி போயிருக்கு. பால் நின்றுச்சு. 2 ரன் ஓடுவீங்களா? அடிச்சு அவுட்டுங்க. டைரக்ட் ஹிட் இல்ல, ஸ்டம்பிங் இல்ல, ரெண்டுமே இல்ல. சோ 2 ரன்ஸ். அன்பிரெடிக்டபிள் 11ஸ்க்கு 2 ரன்ஸ். சோ 13 பால் தான் இருக்கு. 40 ரன் அடிக்கணும்.
ஸோ ஃபைனல் பால் ஆஃப் தேர்ட் ஓவர். சூப்பரா போட்டுருக்காருங்க. 5 balls 5 runs தான் கொடுத்திருக்காரு லோகேஷ். இந்த பால் 6 அடிக்க வெயிட் பண்ணுவாரு நவீன். 6 ball 6 யாக்கரை போட்டு முடிச்சிருக்காரு லோகேஷ். 5 ரன் தான் கொடுத்திருக்காரு. அன்பிரடிக்டபிள் 11s 30 விக்கெட் எடுப்பின்றி. டிஜே ஓ அந்த போஸுக்கு வரீங்க. ஓகே ஓகே. கரிகாட்டுக்குப்பம் பேட் பாய்ஸ் டாஸ் போடும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பேட் பாய்ஸ் உங்களோட பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுங்க. நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டர் அண்டர்நீத் தி பாலுங்க. எடுத்துட்டாரா? இல்ல எடுக்கல. ரன் அவுட்டும் இல்ல. நல்ல ஷாட் பட் ஹைட் தான் இருந்தது, டிஸ்டன்ஸ் இல்ல. கரிகாட்டுக்குப்பம் பேட் பாய்ஸ் உங்க பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுங்க. So next match toss போட்டாச்சு அண்ணா. ஏன்னா next match Pirates 11 versus Bad Boys அடுத்த match. So Pirates 11 and Bad Boys முட்டுக்காடு. Playing 11s கொஞ்சம் எடுத்து வந்து கொடுத்துருங்க. எங்க கொடுக்கணும்பா? ஸ்கோரர் கிட்டயா? ஓகே ஸ்கோரர் கிட்ட. டிஜே பின்னாடியே உட்கார்ந்திருக்காரு ஸ்கோரர். So playing 11s கொடுத்துருங்க. next match ஆரம்பிச்சிடலாம் டாஸ் போட்டு. So 11 balls 36 ரன் அடிக்கணுங்க. 11 balls 36 to win. No ball. பிச்சுக்கு வெளியே போனா no ball. ஃப்ரீ ஹிட் இருக்கா? எஸ் ஃப்ரீ ஹிட்டும் இருக்கு. அனைத்தும் உண்டு. நாலு பால் இருக்குங்க. நல்ல ஷாட்டுங்க. போயிடுச்சு வெளியே போயிடுச்சு. பட்ட உடனே தெரிஞ்சிச்சு 6. டிஜே கண்டினியூட்டி மிஸ் பண்ற பாரு டிஜே. என்ன பட்டனே வேலை செய்யல. என்ன மிஷின் இது? நானே பாடலான்னு பார்த்தாலும் வேணாம். சங்கு மாம்ஸ் பாடட்டும். சங்கு மாம்ஸ் தலைமறைவு. ஆளை காணோம். சரியான ஷாட் பா இது. பிக்கப் ஷாட்னு சொல்லுவாங்க. ஆடுங்க பட்டன் எப்பயாவது தான் வேலை செய்யும். பாட்டு வரும்போது ஆடிடுங்க. ஒரு சின்ன ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணாரு. பட் பால் வெளியே போயிருக்கு. ஸோ அந்த சேஸை கிட்ட எடுத்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். 8 பால் 20 ரன் அடிக்கிற நிலைமையில வச்சுட்டாரு. இப்போ 49 ரன்ஸ் ஃபார் 1 விக்கெட் லாஸ். அன்பிரடிக்டபிள் 11s. ஸ்டீவ் சரண் போட்டாருங்க. 6 தானே 6 எஸ் 6. ஒரு சின்ன ஷஃபிள்ங்க. இந்த பால் 6 ஆஃப் சைடுல அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் எங்க ஃபீல்டர் வாங்க. பால் எங்க? அங்கே தான் இருக்கா? சோ 2 ரன்ஸ். ஒரு நல்ல ட்ரை. ரொம்ப ஹைட். ஓவர் முடிஞ்சிருக்கா? எஸ் 4 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு. அன்பிரடிக்டபிள் 11s 57 ஃபார் 1ங்க. சோ 6 பால்ல 13 ரன் அடிக்கணும். டிஜே நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க.
போடுங்க போடுங்க பாட்டை போடுங்க 15 போடுங்க. ஆறு பாலுக்கு 13 ரன்கள். எஸ் 6 பாலுக்கு 13 ரன். சோ தலைமறைவுல இருந்த நம்ம மிஸ்டர் சங்கு உள்ள வந்திருக்காரு. உங்களோட பிரெடிக்ஷன் சொல்லுங்க, பேட்டிங் ஜெயிக்குமா? ஆனா பேட்டிங் டீம் தானா, டவுட்டே கிடையாதுனா. பார்க்கலாமா? 9 விக்கெட் இருக்கு. ஆமாண்ணா, ஓகே. உங்க கண்ணாடி தான் பெட். பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ் பேட்டிங் டீம் வின் பண்ணா அண்ணன் கண்ணாடி எனக்கு கொடுத்துருவாரு. பவுலிங் டீம் தான் வின் பண்ண நான் சொல்றேன். இதுதான் நடக்கும். ஆனா பேசுறத கண்டுக்காமலே நீங்க கண்டினியூ பண்ற பாருண்ணா, வேற லெவல். சோ 6 பால்ஸ் 13 ரன் அடிக்கணும். செட்டில் பேட்ஸ்மேன் உள்ள இருக்காங்க ஸ்டீவ் சரண். சோ 12 பால்ல 25 ரன் ஆடி இருக்காரு. இவரை உள்ள வச்சுட்டு நீங்க வின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெட்டிங் வேற கட்டுறீங்க. நிச்சயமா ஷுவர். பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. சரி, எங்க தலைமறைவா இருந்தீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்ல ஒரு கடைசியா கப்பல்ஸ் பக்கம் அந்த பக்கம் ஏதோ போனீங்க, அப்புறம் ஆளே காணோம். பேப்பர் ஒர்க் இருந்துச்சு. ஓகே. ஒரு ஆபீஸ் ஒர்க்கையும் சேர்த்து பார்க்கறேன். ஓகே. சோ பதிவு பண்றாரு அவர் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நெக்ஸ்ட் மேட்சோட 11th லிஸ்ட் இன்னும் வரலப்பா. பைரட்ஸ் 11 கேப்டன் என்ன பண்றீங்க? பேட் பாய்ஸ் உங்க கேப்டனும் தான். 11 கொஞ்சம் கொடுத்தா தான் அடுத்த மேட்ச் டாஸ் போட்டு ஆரம்பிக்க முடியும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்த மேட்ச் அமோகமா போயிட்டு இருக்கு. 6 பால்ஸ் 13 ரன் அடிச்சா வின்னு. ரன் வின்னு ரைமிங்கா போயிட்டு இருக்கு. ஒரு ரன் தாங்க. சோ பேட்டிங் டீம் வின் பண்ணா மிஸ்டர் சங்கு அவர்கள் அவரோட கண்ணாடி எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் எதுவுமே கொடுக்கறதா சொல்லல. பேட்டிங் டீம் வின் பண்ணா கண்ணாடி கொடுக்கறதாவா? பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம இருந்தா நிச்சயமா வின் தான் பவுலிங் டீம். கண்டிப்பா நம்மளோட எக்ஸ்ட்ராஸ் கிங் மிஸ்டர் சங்குவே சொல்லிட்டாரு. அவர் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு போலர். ஓடாடா பிரம்மாண்டம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுதாங்க பிரம்மாண்டம். ஐயோ கேட்சா, கேட்சுங்க, எல்லாரும் ஏமாத்திட்டாரு. கேட்ச் என்ன வாய் மிஸ்டர் சங்கு உங்களுக்கு? மிஸ்டர் பரத் வாயாது. இன்னும் 4 பாலுக்கு. அட வாட்டக்கரோட மாத்தம்பா, ரொம்ப நேரமா அங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டெலிவரி இது இப்ப போட போறது. இந்த டெலிவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், நல்ல ஷாட், சூப்பர். ஒரு ரன் தான். சோ 3 பால் எவ்வளவு அடிக்கணும் அண்ணா கரெக்டா சொல்லுங்க? 12. சூப்பர்ண்ணா. ஆனா தப்பு, 11 தான் அடிக்கணும். சோ 3 balls 11 runs to win. 11 ரன்ஸா? ஆமா 11 அடிக்கணும். முகேஷ் தேவ் ஆன் ஸ்ட்ரைக். மோகன் 3 பால் பக்காவா போடுப்பா பார்க்கலாம். ஐயோ இதான் பக்காவா? யோ என்னையா பண்ற? வெளிய போயிருச்சா பால்? 4 அம்பையர் என்னாச்சு? 4 4 இப்பதான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். மோகன் என்ன பாணி? நோ பால் அம்பையர். எஸ் ரிவ்யூ போயிருக்காங்க நோ பாலுக்கு. எதுக்கான நோ பால்? ஹைட்டுக்கு செக் பண்றாங்க. ஹைட்டுக்கா? Yes. ஓகே ஓகே ஓகே. டிஜே ஓ பரதநாட்டியம்.
ஓகே ஃப்ரீ ஹிட். அந்த பால் நோ பால் கொடுத்து ஃப்ரீ ஹிட் போயிட்டு 6 போயிடுச்சு. ஐயோ எங்க வெற்றி, மிஸ்டர் வெற்றி. சங்கு? எஸ் மிஸ்டர் நோ பால் சங்கு டெலிவரி தான் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அந்த கண்ணாடி எடுத்துட்டீங்க வாங்க மிஸ்டர் சங்கு. அந்த நோ பால் நான் சொன்னேன்ல வெரி இம்பார்ட்டன்ட் டெலிவரின்னு, அது நோ பால் இல்லைன்னா மேட்ச் மாறி இருக்கும் அப்படியே. So, அது நோ பாலா மாறிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த நோ பால் ரொம்ப காஸ்ட்லியான நோ பால். Good luck. எஸ் அடுத்த ரொம்ப மேட்ச் very வந்துருங்கப்பா. costly. பைரட் 11s பேட் பாய்ஸ் 11s வந்துச்சா இல்லையா ஸ்கோரர்? எந்த டீம் வரணும்? மிகவும் அற்புதமாக விளையாடி டிஜே 70 ரன்னை சேஸ் பண்ணியிருக்காங்க அன்பிரடிக்டபிள்ஸ் கரிக்காட்டு குப்பம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த டீம் கேப்டன் பேட் பாய்ஸ் டீம் கேப்டன் பைரட்ஸ் 11 கேப்டன் பைரட்ஸ் அவனோட